ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம் ஸ்திரீகளின் ஒரே வைதீக சொத்து. தொடர்ச்சி. ஸ்திரீகளுக்காவது ஔபாசனம், அக்னிஹோத்திரம். ஔபாசனத்தைப் போலவே நித்தியமும் 2 வேளை செய்கிற அக்னிஹோத்திரம் என்ற ஒன்று உண்டு. இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முதலிய வைதீக தர்ம சொத்துக்களில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும் என்பதே நான் சொல்வதன் தாத்பரியம். ஸ்திரீகள் யோசித்து பார்க்க வேண்டும். அகத்தில் எத்தனையோ அக்னி இருக்கிறதே. காப்பி போட, சமைக்க, ஸ்நானத்துக்கு வெந்நீர் வைக்க, இதற்கெல்லாம் அக்னி இருக்கிறதே. எதை சாட்சியாக வைத்துக்கொண்டு விவாகம் பண்ணிக்கொண்டோமோ அது ஔபாசனமில்லாமல் அணைந்து போக விடலாமா என்று. அக்னி எப்போதும் அணையாமல் இருக்க உமி போட்டு வர வேண்டும். இதற்காக நெல்லை வீட்டில் குத்தினால் அதில் பல பிரயோஜனங்கள் ஏற்படுகின்றன. உமி கிடைப்பதோடு நாம் சாப்பிட ஆரோக்கியமுள்ள கைக்குத்தல் அரிசி கிடைப்பது. நெல்லை குத்துகிற ஏழைக்கு ஏதோ கொஞ்சம் ஜீவனோபாயம் கிடைப்பது என்று இப்படி. ஹோமம் செய்ய வேண்டிய அக்ஷதை மட்டும் பத்னியே குத்தியதாக இருக்க வேண்டும். இது மந்திரபூர்வமான காரியம். ஔபாசனத்துக்கு அதிக செலவு இல்லை. அதை செய்ய ரொம்ப நேரமும் பிடிக்காது. ஆகவே மனசு மட்டும் இருந்துவிட்டால் எல்லாரும் செய்யலாம். இதிலே உமிக்காக பிறருக்கு கூலி கொடுத்து குத்தச் செய்வதன் வழியாக பரோபகாரம், மெஷின் உஷ்ணம் சேராமல் போஜனத்துக்கு ஆரோக்கியமான வஸ்து என்கிறவையும், கைக்குத்தல் அரிசி சேர்ப்பதில் காந்தீயமும் கூட வந்து விடுகிறது. ஔபாசன அக்னியை காப்பாற்றி வந்தால் பூத பிரேத பிசாசாதிகளால் வரும் கஷ்டங்கள், வியாதிகள் கிட்டவே வராது. இப்பொழுது எவ்வளவோ பிராமணர்கள் வீட்டில் கூட வேப்பிலை போடுவது, பிரம்பால் அடிப்பது, மசூதிக்கு போய் ஊதுவது, என்னிடம் வந்து பிரார்த்திப்பது என்றெல்லாம் செய்யும்படியாகி இருப்பது ஔபாசன அக்னி இல்லாததன் கோளாறுதான். புருஷ பிரஜைகளும் ஸ்திரீ பிரஜைகளும் எந்த விகிதத்தில் பிறக்க வேண்டுமோ அப்படி பிறப்பதற்கும் ஔபாசனம் சகாயம் பண்ணும் என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன். ஔபாசன பஸ்மா, அதாவது சாம்பல் இட்டுக்கொள்வது பெரிய ரக்ஷை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.